மட்டக்களப்பு மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி, பாராளுமன்ற உறுப்பினர்களான கே பிரபு, இரா சாணக்கியன், இளையத்தம்பி ஸ்ரீநாத், கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்நாயக்கு, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். கூட்டத்தின் பின்னர் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். எதிர்வரும் மாதங்களுக்குள் 38 பஸ்களை திருத்தி மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம். வாகன சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கு வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. 750 பேரை ஒப்பந்த அடிப்படையில் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம். இதன்போது மட்டக்களப்புக்கு தேவையான சாரதி மற்றும் நடத்துனர்களை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். இங்கு காணப்படும் பாலம் மற்றும் வீதி பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்கு மேலதிகமாக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிரான் பாலம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அது தொடர்பிலான ஆரம்பகட்ட செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு இணக்கமிட்டப்பட்டது. இதன் பின்னர் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு பேருந்து சாலைக்கு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சென்றிருந்தனர். பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட 3 பஸ்கள் திருத்தப்பட்டு இன்று மீண்டும் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்பட்டது.